இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அவன் நிம்மதியா பழைக்கணும். அதுக்கு தான் இந்த பூஜை பரிகாரம் எல்லாமே. ஆமா, என் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப எனக்கு இந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லையா? இல்ல. கேட்டீங்களா மச்சான்? இந்த குடும்பத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லையா? என்ன வார்த்தை சொல்ற பாத்தீங்களா? டேய் வாடா வா. டேய் உண்மையை சொல்லு. இந்த மாப்பிள்ளை சரவண என் காது பட என் முகத்துக்கு முன்னாடி துளசியை பத்தி என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? டேய் வா சொல்லு சொல்லு சொல்றா. என்ன சொன்ன சொல்றா சொல்றா. நீ போடா போமா போந்தண்டா. நீ சொல்றே சும்மாறா. என்னடா வேணும் உனக்கு? போ. அண்ணே எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை? அவ சொல்லணும். அவ வாயால உண்மை தெரிஞ்சாகணும். இந்த துளசி வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் அப்பா இல்ல, எனக்கு குழந்தை பத்துக்க தகுதி இல்லைன்னு சொன்னால இந்த ஊர் மக்கள் முன்னாடி இவனை சொல்லுங்க, ஒத்துக்க சொல்லுங்க. அதுக்கு இதுவா நேரம்? அண்ணே எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என்னடா பெரிய உண்மை? வாடாங்க. மச்சான் என்னது? என்ன தம்பி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இத பாருங்க, சபையில என்ன பேசுறீங்க ஏது பேசுறீங்கன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இந்த புள்ள சந்தோஷமா இருக்கணும் தான் நாங்க இம்புட்டு பாடுபட்டு இருக்கோம். உங்களுக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னா பேசாம நீங்க கிளம்பி போயிடுங்க. அதை விட்டுட்டு இவ வாழ்க்கையில அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சு இவ வாழ்க்கை கெடுத்துப்படாதீங்க. நான் போக முடியாது பாத்துடி. அந்த பிள்ளைய நான் தான் தோல்ல போட்டு வளர்த்தேன், நான் தான் தூக்கி வளர்த்தேன், நான் பாசம் வச்சிருக்கேன், உயிரை வச்சிருக்கேன்னு சொன்னியாடா. இதுதான் நீ அவன் மேல காட்டுற பாசமா? நம்ம குடும்பத்தை பத்தி சாதிச்சான என்ன நினைக்கும்? கூட்ட கலைச்ச பாவம் உனக்கு வேணாண்டா வீரா. அமைதியா இருந்து பூசை முடிச்சிட்டு போ, இல்லன்னா போயிட்டே. அண்ணே நான் போக முடியாது. நீ யாருன்னு என்ன போக சொல்றதுக்கு? எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன வெங்காயம் உண்மை தெரிஞ்சு என்னடா பண்ண போற? என்ன தம்பி இது? பாலை குடிச்சிட்டு பாதகம் நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்படி வாய்க்கு வந்து அப்படி எல்லாம் பேசுறீங்க. நம்ம குடும்ப கௌரவம் தானே கெட்டு போகுது. இத பாரா, உருவமா இருக்க எந்த பொருளும் ஒரு நாள் உடைஞ்சு போயிடும். ஆனா அண்ணன் தம்பிங்கிற உறவு உருவமே இல்லாதது. அது உடையிறது நியாயமும் இல்ல. உடைச்சுடாதரா உடைச்சுடாதரா. அப்போ நான் உடைக்க பாக்குறேன்னு சொல்றீங்க? மாத்தி மாத்தி பேசாத. இத பாருங்க, நம்ம துளசிக்காக இப்ப பூஜை பண்ணி ஆகணும். இப்ப போய் பிரச்சனை பண்றீங்களே, பேசாம உள்ள வாங்க. அப்போ நீங்க பண்றதெல்லாம் சரி, இங்க நான் மட்டும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கேன். நீங்க பூஜை பண்ணுங்க, வேற ஏதாவது பண்ணுங்க. ஏய் வாடி. விராண்டி ஏங்க தம்பி ஏதோ தெரியாம பேசிட்டு போகுது. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம பூஜையை முடிச்சிடலாங்க. என்னமா பேசுற நீ? அண்ணன் தம்பிக்குள்ள அடிச்சுட்டு ஒருத்தன் போயிட்டான், அதுக்கப்புறம் எப்படிமா பூஜை நடத்துறது? மச்சான் இப்ப என்ன பண்றது? அடுத்து நடக்க வேண்டியது டேய், என்னோட பூஜை இவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டாங்க, பொண்ணு அனுப்புவாங்களா? ஏண்டா கொஞ்சம் பேசாம இருடா. மனசை போட்டு குழப்பிக்காம நீ சந்தோஷமா இருக்கணும் என்ன? மாப்ள, இனிமேலாச்சு சண்டை சச்சரவு இல்லாம பிள்ளையோட புத்திசாலித்தனமா குடும்பம் நடத்துங்க. துளசியை உங்க வீட்டுக்கே கூப்பிட்டு போங்க. சரின்னு சொல்லுடா. நாங்க வளகாப்புக்கு கூப்பிட்டு வந்துக்கிறோம். இல்ல மாமா, துளசிய நீங்க உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போங்க. துளசிக்கு குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் அம்மாவும் குழந்தையுமா நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க நல்லா இருக்கணும் மாமா, நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு தான்
இப்படி ஒரு முடிவு எடுத்த மாமா. தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்ன துளசி அப்படி பாக்குற? நீ உன் ஐயா வீட்லயே இருந்துக்க. குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் நீ நம்ம வீட்டுக்கு வரலாம். ஏண்டா ஒருத்தர் பூஜை நடக்கணுன்றாரு, ஒருத்தர் பூஜை நடக்கக்கூடாதுன்றாரு. ஏன் இவங்களுக்குள்ள சண்டை போடுறாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குதுடா. சரி, நீ எந்த பக்கம்னா? பழச மறந்துட்டு புதுசுக்கு மாறணும்னு நினைக்கிறதே பெரிய அண்ணன் பண்ற தப்பு. பழச நினைச்சுக்கிட்டு புதுசுக்கு மாற மாட்டேன்னு சொல்றது சின்ன அண்ணன் செய்யற தப்பு. இதனால பாதிக்கப்படுறது மாப்பிள்ளையும் துளசியும் தானே. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தான் எனக்கும் புரியல. செந்தமிழ் தேன்மொழியாள் எங்கள் செல்ல பெண்மணியாள். செந்தமிழ் தேன்மொழியாள் எங்கள் செல்ல பெண்மணியாள். இதுக்கு சம்மதனா வாங்க, இல்லைன்னா தேவையில்ல. சார். என்ன சார்? ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். பைப்பில் தண்ணி வர மாட்டேங்குது, வோல்டேஜ் ட்ராப் ஆகுது, ட்ரைனேஜ் அடைச்சிருக்குது, இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஏதாவது ஒன்று சரி பண்ணீங்களா? நான் தான் வரும்போது இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னேன். அப்புறம் என்ன? என்ன தவிர ஒரு பைத்தியக்காரன் வந்து வீட்டுக்கு குடி வர மாட்டான் சார். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. மேலே காலியாக இருந்த வீட்டுக்கு புதுசாக ஒருத்தர் குடி வந்திருக்காரு. வந்துட்டானா? இந்த நாயை பார்த்துட்டு அப்புறமா வந்துட்டானா? ஏமாந்துட்டான். இந்த வீட்டில் இருக்க அத்தனை குறையும் சொல்லிட்டேன். இந்த சிட்டிக்குள்ள இந்த மாதிரி வீடு தான் வேணும், இந்த மாதிரி வீடு தான் தேடிக்கிட்டு இருந்தேன், இதுதான் என் கனவு வீடுன்னு சொல்றாரு அவரு. இவ்வளோ சொல்லியும் குடி வந்துட்டானா? அவன் கண்டிப்பா அரை லூசா தான் இருப்பான், முழு லூசா இருப்பான். இந்த வீட்டுக்கு வந்துட்டான்ல பின்ன. அவர் ஒன்றும் லூசு கிடையாது. கம்ப்யூட்டர் கம்பெனியில் பெரிய இன்ஜினியர், மாசம் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. நீ அட்வான்ஸ் கொடுக்கவே 3 மாசம் ஆச்சு. அவர் அப்படி கிடையாது. 10 மாசம் வாடகை, 10 மாசம் அட்வான்ஸ் முன்னாடியே கொடுத்துட்டாரு அவரு. இவ்வளோ பணத்துக்கு ஒன்னா கொடுத்துட்டானா? கண்டிப்பா அது கள்ள நோட்டா தான் இருக்கும். நீங்களே பாருங்க. என்னங்க 4000 ரூபா வாடகை சொன்னேன், 5000 ரூபா தராங்கிறாரு. அவரை பார்த்தாவது திருந்துங்க சார். வேணா அவரை கூப்பிடுறேன், அவர்கிட்ட பேசுங்க சார். ஹாய் பசன்னா. எதுக்கு டேப் ஆஃப் பண்ணீங்க? இப்போ எதுக்கு ஆடிட்டு இருக்க? எங்க ஆபீஸ்ல கல்ச்சுரல்ஸ்க்கு பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஆபீஸ் கல்ச்சுரல்ஸா? இல்ல இந்த பிரியா கூட சேர்ந்து ரிஸ்கோ போறதுக்காக இப்போ ரிஹர்சல் பாக்குறியா? ஏன் தனியா ஆடுற? அவனை குடிச்சு வந்து ஆட வேண்டியதானே? இனிக்கும் விதத்து சுகமளிக்கும் கலைகள். ஏய், என்ன தைரியம் தான்? எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா நம்ம வீட்டு போர்ஷன்லயே அவனை குடி வர வச்சிருப்பேன். என்ன உளறீங்க? ஒண்ணும் தெரியாத பாப்பா போட்டால 1 மணிக்கு தாப்பா. இப்படி எல்லாம் அசிங்கமா பேசாதீங்க. ஆமாடி, நீ பண்ற காரியம் அப்படியே மனத்து கிடக்கு. நான் பேசினா உனக்கு அசிங்கமா இருக்கா? ஏய் சொல்றீ, நம்ம வீட்டு போர்ஷன் காலியா இருக்குது, நீ சொல்லாம எப்படி பிரியா நீங்க குடி வந்திருப்பா? இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். நடிக்காதரி. அதான் ஆபீஸ்ல 97 10 மணி நேரம் ஒன்னா குஞ்சு கொளாவறீங்கல்ல, அது பத்தல. பாக்கி இருக்கிற எல்லா நேரமும் ஒன்னா சேரணும். அதுக்காக தானே குடி வர வச்சிருக்கேன். இது பாருங்க, பிரியனுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. உன் வாயை மூடுறி. இந்த ஏரியால எத்தனையோ வீடு இருக்கு. அந்த வீடு கூட தான் காலியா இருக்கு. ஏன் அந்த மொட்டை மாடியில் கூட தங்கிக்கலாம்? எதுக்கு நீ இங்க வரா? ஹவுஸ் ஓனர் தான் கொடுத்திருப்பாங்க. ஹவுஸ் ஓனர் கொடுத்துக்க மாட்டாரு, நீ கொடுக்க வச்சிருப்ப. என்ன பண்ணுது? ரசிக்கும் சீமானே. ஏடி, என் கண்ணுக்கு முன்னாடி மொட்டை மாடியில வெட்ட வெயில அவனை கட்டி பிடிச்சி கொஞ்சம் டான்ஸ் அடிச்சுக்கிறிய. மத்தவங்களா பார்த்தா எவ்வளவு அசீமா நினைப்பாங்க. அவன் சீமான் ஆப்பிச்சக்காரன்ல. நீ ஆபீஸ்ல ஓட்டின்ற பேர்ல அவன் கூட நைட்ல கூத்தரிச்சு வந்தானடி. நீ அவனை பார்க்க போவ, அவன் உன்னை பார்க்க வருவான். நான் எதுவுமே கேட்க கூடாது. கண்ணை மூடிட்டு காதை பொத்திக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கணும். அப்படி கேட்டா முத்திர குத்திடுவீங்க. பைத்தியக்காரன், சந்தேகப்படுறேன்னு. போச்சு எல்லாமே போச்சு. ஐயோ, ஏய் அப்போ நான் ஆபீஸ் டூர்னு சொல்லி 2 நாளைக்கு ஊருக்கு போயிட்டா உன்னை தட்டி கேட்க ஆள் இருக்க மாட்டாங்கல்ல? நீ அவன் கூட சேர்ந்து ஜாலியாக கூத்தடிக்கலாம். எல்லாம் போச்சு. தூக்கம் போச்சு, நிம்மதி போச்சு, சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஒண்ணும் பண்ண முடியலடி.
எப்படி என்ன சந்தோஷமா இருக்க முடியும்? நீ அவங்க கூட கொஞ்சம் குழாத பார்த்து நான் சந்தோஷமா இருக்கணுமா? எந்த புருஷன் நீ சந்தோஷமா இருப்பா? சொல்லுடி, எப்படி நீ சந்தோஷமா இருப்பா? சொல்றி, சொல்லுடி. ஏண்டி வாயை மூடிக்கிட்டு இருக்க? சொல்லி தொலையண்டி. நீ பண்ற காரியம் உனக்கு நல்லா இருக்காடி? எந்த புருஷன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? என்ன 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 நீ கேவலமா நினைச்சிட்டல்ல? ஒழுங்கா ஒழுங்கா கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளு. எதுக்கு நீ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நான் எதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீ தாண்டி மன்னிப்பு கேட்கணும் என்கிட்ட. இல்ல, நீ பண்ண காரியத்துக்கு நீ தானே மன்னிப்பு கேட்கணும். தப்பு. என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நீ நீ வாபஸ் வாங்கணும். வாபஸ் வாங்க போறியா இல்லையா? வாங்க. சொல்லு சொல்லு. வாபஸ் வாங்க. வாபஸ் வாங்க. ஏய் ஏய் என்ன தினமும் தினமும் டார்ச்சர் பண்ற? இத பார், என் மேல தப்பு இல்லைன்னு நீ நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கேளு கேளு கேளு. என்கிட்ட மன்னிப்பு கேளு. கேளு மன்னிப்பு கேளு. கேளு மன்னிப்பு கேளு. கேளு. கேட்க போறியா இல்லையா? கேளு. என்கிட்ட என்கிட்ட மன்னிப்பு கேளு. கேளு கேளு. என்கிட்ட மன்னிப்பு கேளு. கேளு கேளு. செந்தமிழ் தேன்மொழியாள் எங்கள் செல்ல பெண்மணியாள். செந்தமிழ் தேன்மொழியாள் எங்கள் செல்ல பெண்மணியாள். மச்சான் மச்சான். மாப்பிள வாங்க வாங்க வாங்க. முத்து வரல? சரி, ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. நான் உள்ளார வரல. எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்ன தெரியணும்? இனிமே முத்து கூட என்னால சேர்ந்து வாழ முடியாது. உடனே எங்களுக்கு டைவர்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். என்ன மாப்பிள டைவர்ஸ் அது இதுன்னு பேசுறீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து தேன்மொழி கிட்ட பேசி கூட்டிட்டு வர சொன்னீங்க. நானும் போனேன், பேசினேன். ஆனா அவ வரமாட்டேங்கிறா. என்ன பண்ண சொல்றீங்க? நான் அதான் சொல்லல. அது உங்க குடும்ப விஷயம். நீங்க போய் சேர்ந்துக்கோங்க, சேராம போங்க. அதை பத்தி எனக்கு என்ன? இந்த பாருங்க, அவ பண்ற கூத்துக்கு அவ கழுத்தை பிடிச்ச வெளில தள்ளியிருப்பேன். நீங்க ஒரு நல்ல மனுஷன். அதான் உங்ககிட்ட நியாயம் கேட்கலான்னு வந்திருக்கேன். பேசாம எங்களை பிரிச்சு விட்டுருங்க. மாப்பிள சாரி மாப்பிள. சாரி மாப்பிள. இந்த ஒரு வார்த்தை தான். இந்த மாதிரி சம்பவம்லாம் இந்த வீட்டுல நடந்ததே இல்லை. அதையும் நீங்க ஆரம்பிச்சு வச்சிட்டீங்களா? ஏதோ ஒரு சூறாவளி ஏன் தான் இந்த குடும்பத்தை சுத்தி சுத்தி அடிக்குதுன்னு தெரியவே இல்லை. சும்மா சும்மா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பேசாதீங்க மச்சான். தேன்மொழி பிரிஞ்சு போயிட்டாங்க, செல்லம்மா ஊரை விட்டு போயிட்டாங்க, விசாலம் பிரச்சனை, அதெல்லாம் பேசாதீங்க மச்சான். என் வேதனை எனக்கு தானே தெரியும். உங்க ரெண்டு பேருக்கு அப்படி என்ன பிரச்சனை? கேட்கிறேன்ல. டைவர்ஸ்னு பேசுற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க. கேட்கிறேன்ல, சொல்லுங்க. அது அவ ஆபீஸ்ல ஆபீஸ்ல என்ன? சொல்லுங்க. ஒருத்தன் கூட தொடர்பு இருக்குன்னு. உங்களுக்கு முத்த பிடிக்கலன்னு சொல்லுங்க. உங்க குடும்பத்துல குழப்பம்னு சொல்லுங்க. அப்பாண்டமா பழி போடாதீங்க, சந்தேகப்படாதீங்க. என் தங்கச்சிங்க யாரையும் அப்படி நான் வளர்க்கல. போங்க மச்சான், சும்மா ஏமாலே கோவப்படுறீங்க. நான் அவனு வேணும்ட்டே சொல்ல, அவளே வாயால ஒத்துக்கிட்டாலே. என்ன சொன்னாவ? என்ன சொன்னா? ஆமா, எனக்கும் அவனுக்கு நடுவுல என்னமோ இருக்கு. ஏய், பாத்தீங்களா மச்சான், இவ்வளவு தைரியம் இருந்தா அவளே சொல்லுவா. இதான் நீங்க உங்க தங்கச்சியை வளர்த்த வச்சுனமா? முத்து, வெக்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? இப்படி பேசுறதுக்கு நான் கூசல. இந்த மனுஷன் டார்ச்சர் தாங்க முடியலட. தேவையில்லாம சந்தேகப்படுறாரு. இதுக்கு தான் ஆபீஸ் போக மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னேன். அப்ப வேலைக்கு போனா இன்னொருத்த கூட பழக்கம் வச்சுப்பியா?
இந்த உலகத்துல அதிசயமா நீ மட்டும் வேலைக்கு போறியா? இல்ல போறவங்க உன்ன மாதிரி தான் இருக்காங்களா? சரி, அவனை செருப்பால் அடிச்சேன்னு சொல்றியே, அப்ப எதுக்கு இன்னும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்? பாருங்க மச்சான், நான் ஏன் இவனை வேலைக்கு போக சொல்றேன்? இவன் சம்பளம் வந்தா அதுல மிச்சம் முடிச்சு 50 ரூபா ஃபிளாட் வாங்கலாம், கார் வாங்கலாம், நகை போட்டுக்கலாம். எல்லாமே இவன் தானே போட்டுக்க போறா, நானா போட்டுக்க போறேன்? நாளைக்கே எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது நல்ல ஸ்கூல்ல சேர்த்து ஒரு நல்ல விதமா படிக்க வைக்கலாம்ல. அது ஒரு சராசரி புருஷன் என்ன மாதிரி ஒரு புருஷன் ஆசைப்படுற தப்பா? நீங்க ஆசைப்படுறது ஒண்ணு தப்பு கிடையாது. ஆனா வேலைக்கு போற இடத்துல 4 ஆம்பளைங்க கிட்ட பேச வேண்டியிருக்கும், பழக வேண்டியிருக்கும். அதையே தப்பா நினைக்கிறீங்க? ஏன் நீங்க உங்க ஆபீஸ்ல எந்த பொண்ணுகிட்டயும் பேசல, பழகல, ஆம்பளைங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்களா? நீ சந்தேகப்படுற மாதிரி நான் எந்த பொண்ணு கூட பேசலடி. நான் யாருக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுக்கல. நான் எந்த பொண்ணையும் பார்த்தா ஐ லவ் யூ சொல்லல. அப்போ நீங்க சொன்ன நான் நம்பணும், ஆனா நான் சொன்ன மட்டும் நீங்க நம்ப மாட்டீங்க. சும்மா சும்மா தொந்தரவு பண்ணி வேலைக்கு அமிச்சிட்டு அவ பின்னாடி வேவ் பாக்குறது நல்ல ஆம்பளைக்கு அழகில்ல. நீங்க எதுக்கு எம்டி கிட்ட கண்டதை சொல்லி என்ன அவமானப்படுத்துனீங்க? மறுபடியும் எப்படி அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ண முடியும்? அதுக்கு தான் உன்னை போக வேண்டாம்னு சொல்றேன். ஆனா நீ தானே கேட்க மாட்டேங்கிற. அங்க போய் அவனை வேலையை விட்டு தூக்க சொன்னா உன் முதலாளி என்ன மிரட்டி 1 லட்சம் ரூபா கேட்கறான். நீங்க அடிக்கிற கூத்துக்கு நான் 1 லட்சம் ரூபா கொடுக்கணுமா? 1 லட்சம் கொடுக்க வேண்டியது உண்மைதானே? இப்பவே 1 லட்சம் கொடுங்க, நான் ஆபீஸ்ல கட்டிட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறேன். முடியாது இல்ல? அப்ப பேசாம இருங்க. நான் உங்ககிட்ட பேசாம இருக்கணும், அப்பதானே நீ அவங்ககிட்ட இடிச்சு பேச முடியும். இங்க பார், சொல்றத கேளு, கேட்டுதான் ஆவணும். ஏன் தேவையில்லாம சண்டை போடுறீங்க? இங்க இதுக்கு தான் சிதம்பரத்துல சென்னைக்கு போனீங்களா? தங்கச்சியை கட்டி கொடுத்து அவ சந்தோஷமா இருந்தா நான் நிம்மதியா இருப்பேன். நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். சரி, இந்த பிரச்சனையை ஒரு 2 மாசத்துக்கு ஆற போடுங்க. உடனே முடிவெடுத்தா ஏதாவது தப்பா போயிடும். முத்து, நீ 1 மாசம் லீவ் போட்டு இங்கே இரு, அப்புறம் பாத்துக்கலாம். அண்ணா, லீவ் எல்லாம் போட முடியாதுண்ணா. ஓட்டி பாக்குற அளவுக்கு வேலை ஜாஸ்தியா இருக்கு. ஆபீஸ் போனா இவர் வந்துட்டு போனதா எம்டி சொன்னாரு. வீட்டுக்கு போனா உன்னை வந்து பார்க்க போறதா ஹவுஸ் ஓனர் சொல்றாரு. இவர் இங்க வந்து என்ன சொன்னாரு, ஏதோ சொன்னாரு எனக்கு தெரியாது. ஆனா நான் இப்ப உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு காரணம் இவர் என் மேல சந்தேகப்படுறதா. பாத்தீங்களா மச்சான், உங்க பேச்ச கேட்பாடு உங்ககிட்ட சொல்ல வந்தா உங்களே மதிக்கல, அப்புறம் என்ன எப்படி மதிப்பா? இப்ப நான் சொன்னதை நீங்க செய்ய போறீங்களா இல்லையா? இல்ல நானே நோட்டீஸ் அனுப்பிச்சிடுறேன். என்ன நோட்டீஸ்? டைவர்ஸ் நோட்டீஸ். ஆமா, டைவர்ஸ் தான். அதுதான் அவரோட ஆசை. உடனே ஏற்பாடு பண்ணுங்க, நான் கையெழுத்து போட்டு தரேன். மாப்பிள, வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. எப்படி நான் அவரோட போக முடியும்? போ, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல.